ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கூடியிருக்கிறதான யாவருக்கும் அன்பர் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக கிருபை செய்திருக்கிறார். என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆராதனையை தேவனுடைய நாம மகிமைக்காக இல்லை ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கின்றதான இல்லை சிறு கூட்டமாக தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். இல்லை உங்களுடைய முகத்தில் அது தெரியணும். இல்லை நம் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கின்றதான ஒரு பெரிய பலன். இல்லை ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் பரிதபிக்கப்பட்ட நிலையிலே நாம் இருப்போம். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தந்ததான இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் பெயர்பட்டதான கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தது ஒரு நோக்கத்திற்காக அழைத்து வந்திருக்கிறார். இல்லை எத்தனை ஆண்டுகள் நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்பது வேறு, நம் எப்படி இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல தருணத்துக்காக, திருசபை போதகருக்காக, திருசபை மக்களுக்காக, அருமையான திருசபை கமிட்டிக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் தந்திருக்கின்றதான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முன்பாக இல்லை கொஞ்ச நேரம் நம் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய கிருபை தான். தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை. இந்த நேரத்தில் ஆண்டுடைய கிருபையை நாம் பாடணும். கர்த்தருடைய கிருபை என்றும் மாறாதது, அவருடைய தயவு என்றென்றைக்கும் இருக்கிறது. அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் அவர் தந்திருக்கின்றதான இந்த வேலையில் தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கின்றதான தயவு. நன்றி ஆண்டவரே. தேவனும் நாமுமாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, எல்லாம் கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் இருப்பது காணப்படுவதெல்லாம் சுத்த கிருபை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. என்னோடு கூட சேர்ந்து ஆண்டுடைய கிருபை பெற்றதான ஜனங்களாக தேவ ஆவியானவர் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சொந்து போகாதபடி தேவன் பலத்தினாலே நம்ம எடை கட்டியிருக்கிறார். அவரை ஆராதிக்கின்றதான கூட்டம் தேவனுடைய இரக்கங்களை பெற்றதான கூட்டம். நன்றி ஆண்டவரே. மறுபடியும் கூட பாடி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் மகிழ்ந்திருப்போம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எப்படி கேட்பீங்க ஆண்டவர்கிட்ட? அப்படி அமர்ந்திருந்து இல்லை கரங்களெல்லாம் கீழே வச்சுக்கிட்டா அந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே
சேவை செய்ய கிருபை தாருமே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். அற்புதமான இந்த வேளையில் கூட நீ தந்ததான சுகபலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மாறாத தயவு, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். உடைய தேவனுடைய தயவு எங்கள் மத்தியில் பெருகி இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகின்றதான, உயர்த்துகின்றதான எந்த ஸ்தானத்திலும் என்னை இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றதான தேவனாக இருக்கிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை சுவாமி. தொடர்ந்து வழிநடத்தும் சுவாமி. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தந்ததான இந்த நாளிலே நாம் எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். தெய்வ சமூகத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு எதை நோக்கி நாம் செல்கிறோம் என்பதை தேவன் கவனிக்கின்றார். அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தந்துதான் இந்த கிருபையின் நாட்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை இந்த காலங்கள் மிகவும் பொல்லாததாக இருக்கிறது. நாட்கள் கொடிய காலத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு சொன்னார், இல்லை நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறீங்க, இல்லை யாரெல்லாம் ஆண்டவர் வரணும்னு சொல்லிட்டு இல்லை வாஞ்சிக்கிறீங்க, அவங்களுக்காக தான் வருவார். இல்லை அது தேவ சமூகத்தில் நாம் இருந்தாலும் கூட இல்லை ஆண்டவர் நம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கின்றதான தேவன். நான் உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஆனால் தேவனோ நம்முடைய இருதயங்களை கவனிக்கிறார். நம் எப்பேற்பட்டதான நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? ஆண்டுடைய வருகைக்காக ஆயுதப்படுதா? ஆண்டுடைய வருகையில் நாம் செல்ல வேண்டும் என்கின்றதான நோக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இல்லை ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த தீங்கு நாளில், இந்த கொடிய காலத்தில் இல்லை இன்றைக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுகின்றதான இல்லை அந்த வார்த்தைகளை ஆண்டவர் தருவார் என்றால் அந்த வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவர் இப்போ வருவார் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, இந்த சபையினுடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரோடு கூட இணைய முடியுமா? ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் லார்ட்? கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இல்லை தேவன் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் திருச்சபையே. இல்லை கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இல்லை அதை அறிந்தவர்கள் இல்லை அவர் இருக்கின்றதான அந்த பரலோக தேவ சமூகத்தை நாடி ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அவரை தவிர இல்லை மேலான காரியம் ஒன்றுமில்லாமல் அத்தனையும் இருந்தாலும் நமக்கு பல பாடுகள் உண்டு, பல வேலைகள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, தேவன் தந்திருக்கின்றதான பல பொறுப்புகள் உண்டு. அவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இல்லை நாம் இருப்பது ஆண்டவருக்காக ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை எண்ணி பார்க்கும் பொழுது இல்லை எவ்வளவு தீங்கு நிறைந்த நாட்கள் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லை சங்கீதம் 27:5 நாம் வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியுமா, படிக்க முடியுமா?
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய வாக்குத்தத்தம் இல்லை. இது குறித்து சற்று அது சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அருமையானவர்களே, தானியேல் புஸ்தகத்தில் ஆண்டுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. அதாவது பாழாக்கும் அருவருப்புகளை குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது மோசம் போக்கின்றதான சத்ருவனுடைய ஆவி இல்லை, பாழாக்குகின்றதான அவனுடைய ஆவி இல்லை, தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த குலைச்சலை அவன் உண்டாக்கும் பொழுது நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியதான வேலை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையில் அநேகர் ஆண்டவரை ஆராதிக்க வந்தாலும் இல்லை, ஒரு கூட்டத்தார் மாத்திரம் ஆண்டவருக்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் உயர்வோ தாழ்வோ ஒன்றும் இருக்காது. அவருடைய உள்ளமெல்லாம் ஆண்டவரை நோக்கியே இருக்கும். என் இயேசு எப்போ வருவார், என் இயேசு எப்போ வருவார், எப்பொழுது நான் அவரை சந்திக்கப் போகிறேன் என்கின்றதான அந்த ஆர்வமும் தாகமும் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அதாவது எத்தனையோ திருச்சபைகளுடன் குறை சொல்வதற்காக வரவில்லை. அதாவது ஆண்டவருடைய சத்தியம் வெளிப்படும்படியான ஆவியானவருடைய அந்த கர்ஜனை இல்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இல்லை, யாரை ஆண்டவர் அழைத்தாரோ, ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய அழைத்த தேவனுக்கு, என்னை தெரிந்து கொண்டதான தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய கிருபையினாலே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தை தந்து ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினதான அந்த ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நம் வாசித்ததான இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலத்தை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தை குறித்தும் பவுல் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். திருச்சபையானது அதாவது திருமணத்திற்கு அந்த பந்தத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை, ஆண்டவர் மனிதனை படைத்தது, அது மனுக்குலத்தை ஆண்டவர் படைத்ததனுடைய நோக்கம் அவரோடு கூட வாழும்படியாக இல்லை, இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல. இந்த உலகத்தில் தேவன் தரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லும் ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவர் அந்த கிருபையை தந்திருக்கிறார். அருமையான என் தேவனுடைய பிள்ளைகள், ஆகையினால நம் சிந்தனைகள் அங்குமிங்கும் சிதறாதபடி இன்றைய நிலையை எண்ணி பாருங்கள். உலகத்தில் என்ன நடக்குது இல்லை, ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் நம் கண் முன்பாக ஆண்டவர் தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அருமையான பாடல்களை நம்ம பாடும்பொழுது ஆண்டவருடைய சத்தம் காதுகளில் வருகிறது. இல்லை, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவ சத்தம் நம்முடைய இருதயங்களில் தொனிக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இல்லை, யாரோடு ஒருவரோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறதை நான் உணர்கிறேன் ஆவியில். அருமையான தேவ பிள்ளையே, இல்லை, எந்த அளவுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார். பேதுரு அவர் எழுதினதான் அந்த நிருபத்தில் அவர் சொல்லும்பொழுது, கடைசி நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரியாசக்காரர் வந்து தன்னுடைய சுய இச்சைகளின்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள். தாங்கள் எதெல்லாம் நினைக்கிறார்களோ அதை இல்லை அவர்கள், அதாவது எதை குறித்து சொல்கிறார் அப்படின்னா, அவர் எங்கும் சிதறடிக்கப்பட்டதான பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதும் பொழுது அவர்கள் எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து சென்றார்களோ அங்கெல்லாம் தேவன் ஆண்டவரை ஆராதிக்கின்றதான கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் தேவன் சேர்த்து கொண்டே வந்தார். அவர்களுக்கு அவர் எழுதுகிறார். பரியாசம் பண்ணுகின்றதான ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய இச்சைகளின்படி நடந்து கொள்வார்கள். தேவன் அவர்களையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை, அப்படிப்பட்டதான நபர்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தினுடைய போக்கும் நடக்கின்றதான சம்பவங்கள் எல்லாம் இல்லை ஆண்டவருடைய வருகையை மாத்திரம்தான் தெளிவுபடுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஏன் வருகிறார்? அவருடைய பிள்ளைகளாகி நம்மை அழைத்து செல்ல வருகிறார். பக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்க்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த காரியங்களை அவர் செய்வார். பக்தி இல்லாதவர்களை ஆண்டவர் அவருடைய
சன்னிதானத்தில் சேர்க்க முடியாதபடி இல்லை ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக நடத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்படும் பொழுது இல்லை நீங்கள் ஜாக்கிரதையாய் ஆயத்தப்படுங்கள். இல்லை பல இடத்துல பேரழிவு, பல இடங்களில் யுத்தங்கள், இல்லை தேவ சமாதானம் இல்லாத திருச்சபைகள், இல்லை எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பங்களில் பிரிவினைகள், இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள். இன்றைக்கு வேத புஸ்தகத்துக்கு பதிலாக இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவர்களுடைய போக்கு வேறு விதமாக இருக்கிறது. இல்லை அவருடைய வாழ்க்கையில் பொழுதுபோக்குகளை, என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புகின்றதான ஒரு வாழ்க்கை, சோசியல் மீடியாவோடு கூட கலந்திருக்கின்றதான ஒரு வாழ்க்கை, பின்மாற்றத்திற்குள்ளாக அதாவது நடத்தப்படுகின்றதான ஒரு வாழ்க்கை, எதை குறித்தும் எந்த பாரமும் இல்லாமல் கடந்து போகின்றதான ஒரு கூட்டத்தை தேவன் நம் முன்பாக வைத்திருக்கிறார். இல்லை எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஆயத்தத்திற்கான அந்த துணி இன்றைக்கு கூட எத்தனை பேர் நீங்கள் ஜெபித்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் அதாவது கடந்த ஒரு சில வாரங்கள் இங்கே நான் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் நான் பார்த்து ஆண்டவரை துதித்தேன். ஆண்டவரே, இல்லை உம்முடைய மக்களோடு கூட ஆண்டவருடைய உம்முடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை தருவீராக என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை, இல்லை என் ஜனங்களை நான் அழைத்திருக்கிறேன், அவர்களை நான் கொண்டு செல்லும் இடம் நான் இருக்கின்றதான அந்த இடம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தன் போகும் இடம் அறியாமல், ஆனால் அவர் சொன்னதான ஒரு பாலும் தேனும் ஓடுகின்றதான அந்த கானான் தேசம் அவருக்கு தெரிந்தது, ஆனால் போகும் வழி தெரியவே இல்லை. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் நாளைக்கு எங்கே இருப்போம், எப்படி போவோம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் அந்த கடைசி நாள் வரும் நாள் வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றதான அந்த நாள் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அப்போ அந்த ஆபிரகாமினுடைய நோக்கமெல்லாம் என் அழைத்ததான தேவன் என்னை ஒரு காலம் கைவிடவே மாட்டார். அதை அவன் சுதந்தரித்தான். வாக்குத்தத்தத்தின் தேவன் யார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். எபிரேயர் 11:11 பார்க்கும் பொழுது அவளுடைய அதே மனைவிய சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இல்லை எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக இந்த உலகத்திலிருந்து என் தேவன் என்னை வேறு பிரித்தாரோ, இல்லை எந்த நோக்கத்திற்காக தேவன் இந்த சபையில் என்னை கொண்டு வந்தாரோ, எதன் நோக்கத்திற்காக ஆண்டவருடைய ஆவியானவரை எனக்கு தந்து நடத்துகிறாரோ, எல்லாம் ஒரே நோக்கம்தான். இல்லை நான் வாசித்ததான் அந்த வேத பகுதியில் அந்த கடைசி வரிகளை பார்க்கும் பொழுது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. என்ன ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்ததான அந்த நாள், இல்லை அவர்கள் அறியாமையின் காலத்தில் மகிமையின் காலத்தில் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் கொடுத்ததான அந்த மகிமையின் நாட்களிலே அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, தெரிந்ததெல்லாம் ஆண்டவர் தான். அவர்கள் வாழ்ந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த கட்டளையை வஞ்சகத்தினாலே, பிசாசனுடைய வஞ்சகத்தன்மையினாலே, இல்லை அதை மீறினதினாலே அவர்கள் அந்த அற்புதமான அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை நன்மை தீமை அவர்களுக்கு அந்த அறிந்திருக்கின்றதான அந்த அறிவு உண்டாயிற்று. எது நன்மை, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்கின்றதான மனசாட்சியின் அந்த சட்டத்தை, அதன் மூலமாக மனசாட்சி என்கின்றதான சட்டத்தின் மூலமாக அவர் நடத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அந்த நாளிலே. ஆனால் ஆண்டவருடைய இருதயம், இல்லை அந்த இடத்துல ஆதாம் ஏவாள், இல்லை தேவ சமூகத்தில் அவர்கள் தோற்று போனார்கள். மனசாட்சியின் காலத்தில் அங்கே பெரும் திரள் கூட்டம் இருந்தது. நோவாவின் காலம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அக்கிரமங்களிலே, பாவங்களிலே, தேவ பயமில்லாதவர்களாக,
தன் மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து ஏன் படைத்தவனோ என்கின்றதான தேவனுடைய அந்த விசனத்திற்குள்ளாக்கப்பட்டதினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஜலத்தினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சும்மா இல்லவே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் சோதோம் குமாராவிலே வாழும் அந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார்களே தவிர ரட்சிப்பின் பேழையாகிய அந்த பேழைக்குள்ளாக வருவதற்கு யோசிக்கிறார்கள். அங்கிருந்தால் நல்லா இருக்குமே என்கின்றதான அந்த நிலையின் மேலே தாகம் இருக்கிறதே தவிர தேவன் என்னை பாதுகாக்கிறார், என் குடும்பத்தை பாதுகாக்கிறார், என்னை என் தேவன் எல்லா விதமான ஆபத்துக்கும் அழிவுக்கும் நீங்களாக்கி இருக்கிறார். ஏன் சும்மாவா செய்கிறார்? இல்லை, ஆண்டவர் அற்புதமான தேவன். தேவ பிள்ளைகளை இல்லை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு காலம் இல்லை அழிவுக்குள்ளாக நடத்தவே மாட்டார். அல்லேலூயா. இல்லை, விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான பரிசுத்தமான விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சகோதரனாக இல்லை தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றதான தேவனுடைய பிள்ளையாக நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உரிமையோடு கூட நான் உங்கள் மத்தியில் பேசுகிறதை என் ஆவியில் நான் உணர்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சும்மா வரல. இந்த உலகத்தில் நாம் சும்மா வாழ்வதற்காக அல்ல. இல்லை, ஆஸ்வதிக்கப்பட்டதான இடத்துல இருந்தாலும் பல சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தாலும் இல்லை உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாதது போல வாழவே ஆண்டவர் அந்த நோக்கத்தை நம்முடைய இருதயங்களில் வைத்திருக்கிறார். இங்கே இருக்கலாம், ஆனால் நான் தேவனோடு கூட வாழ்கிறேன். மனசாட்சியின் காலத்துக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என் மகனே, இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள், இதெல்லாம் விட்டுட்டு வந்துரு. இல்லை, உன் தகப்பனுடைய வீடு வேணாம், ஆதி தகப்பனாகிய பிசாசு இருக்கின்றதான சமூகம் வேணாம். அன்றைக்கே இல்லை அந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன், அதாவது வேதத்தில் நான் பார்க்கும்பொழுது யோபின் அந்த காலத்தில் இல்லை குற்றம் சொல்லும்படியாக குற்றம் சாட்டும்படியாக தேவ புத்திரர்கள் இருக்கின்றதான சமூகத்தில் வந்து நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் இல்லை என்று சொல்லி குற்றம் சாட்டினான். நீர் வேலி அழைத்ததினாலே அவர்கள் பத்திரமா இருக்கிறான் என்பதை தேவ சமூகத்தில் சொல்ல அவனுக்கு எவ்வளோ பெரிய தைரியமாம். ஏனென்றால் யோபு பயந்தான், ஒரு வேலை இதெல்லாம் நடந்துருமோ, ஆண்டவர் இருக்கும் பொழுதே இதெல்லாம் நடந்துருமோ, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுமோ, என் பிள்ளைகள் இப்படி ஆயிடுவார்களோ, இல்லை எனக்கு வேலை போய்விடுமோ, ஒருவேளை இது இல்லாமல் போய்விடுமோ, ஒருவேளை என்னுடைய நாட்கள் சீக்கிரமாக முடிஞ்சிருமோ. பயப்படாதீங்க, பயந்த காரியம் யோபுக்கு நேர்ந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பலன், ஆண்டவர் கொடுத்திருக்குதான ரட்சிப்பு பலன் உள்ளது. மகிழ்ச்சியாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இதுவரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றதான காரியங்கள், நீங்கள் போக வேண்டியதான அந்த இடம் இல்லை, நான் உங்களை அழைத்து செல்லும் இடமாக ஆண்டவர் குறித்திரல ஆயத்தமாக்கும்படியாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறல்ல, அதனுடைய நிலை இல்லை பூர்ணராகும்படி, முழுமை அடையும்படி எபேசியரில் சொன்ன அந்த வார்த்தையின்படி, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இல்லை நான் வேற மாதிரி இருந்தா இல்லை, அவருக்கு எனக்கும் தொடர்பு இல்லாமல் என் கையில் வேதம் இருந்தா, அவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் நான் பாடிட்டு ஆண்டவருடைய ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தால், அவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? அருமையான தேவனுடைய அவர் வரும்பொழுது அவரை போல நான் இருந்தால் ஒழிய இல்லை என்னை அழைத்து செல்லவே மாட்டார். என் தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. இல்லை பரிசுத்தராகும்படி இல்லை கிறிஸ்துவை போல மாறும்படி இல்லை அவருக்கு இல்லாதது என்னங்க இருந்து இல்லை அவர் ஐஸ்வர்ய தேவன் இல்லை மகிமையின் தேவன், எல்லாவற்றையும் இல்லை துறந்து இல்லை நம்மை அந்த இடத்துல அழைத்து சொல்லும்படியாக நமக்காக அவர் தரித்திரர் ஆனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு அற்புதமான தேவன் இல்லை. ஆபிரகாம் அதை சுதந்தரித்தான். அல்லேலூயா. இல்லை ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்படியே விடலை இல்லை, ஆபிரகாம் அந்த சந்ததியாரை ஆண்டவர் அந்த சந்ததியாருக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற இல்லை அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததான இல்லை எகிப்தில் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து இல்லை வனாந்தரத்தின் மூலமாக அவர்களை வழிநடத்தி கானானுக்குள்ளாக ஆண்டவர் நடத்திய பொழுது வனாந்தரத்தில் தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களையும் கட்டளைகளையும்
நியாயப்பிரமாணங்களையும் 10 கட்டளைகளையும் எப்படி நீ நடக்கணும், எதை உடுத்தணும், எப்படி இருக்கணும், எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவு ஒரு இருதயத்தில் இருந்ததான சகலவற்றையும் எடுத்து சொன்னார். புறஜாதியார் அந்த நாளில் அவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் வித்தியாசமாய் ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களே. வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவையோடும் உண்மையோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஆண்டவருடைய பார்வை எல்லாம் அதுதான். ஆண்டவர் எந்த அளவுக்கு நம் உண்மையாய், எந்த அளவுக்கு வாஞ்சியாய், ஏனோதானோ என்று அல்ல. இன்றைக்கு அநேக பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் வேதத்தை எடுக்கிறாங்க, அப்படி தட்டிட்டு தூசி எடுத்துட்டு வராங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தினுடைய அரசியல் உள்ளே புகுந்திருக்கிறது, சினிமா மோகம் புகுந்திருக்கிறது. எத்தனையோ பேருடைய டிபியில் சினிமாக்காரர்களுடைய காரியங்களை வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய மொபைல் ஃபோனை வாங்கி ஒருவேளை அதில் இருக்கிறதான ஸ்டேட்டஸை பார்க்கும் பொழுது என்ன இருக்கும்? நான் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி உங்கள் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்னா, உனக்குள்ளாக இருக்கின்றதான அந்த விழிப்பு தன்மை, நீங்கள் ஆண்டவருக்காக ஆயத்தப்படுகிறீர்கள் என்கிறதான அந்த விழிப்புணர்வு அதை பார்க்கும் பொழுது அநேகர் உன்னிடத்தில் பேசும் பொழுது ஜாக்கிரதையாய் பேசுவார்கள். உன்னிடத்தில் பழகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாய் பழகுவார்கள். ஆண்டவர் தருகின்றதான ஒரு தருணம் அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக ஆண்டவருடைய ராஜ்யத்தை எடுத்து சொல்ல ஆண்டவர் அழகா பிரசங்கம் செய்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பியே தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான தேவ பிள்ளைகள் நீதிமான்களாக, அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டதான பரிசுத்தவான்களாக, ஆவியானவருடைய நிறைவோடு கூட தேவன் அவர் கொடுத்ததான கட்டளைகளின்படி வாழ அந்த பாடினதான அந்த பாடலில் கூட பார்க்குறோம்ல, அதாவது ஆண்டவராக இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல கட்டளை பெற்றிருக்கின்றதான நாம் அவைகளெல்லாம் நம்மை பூரணராக்கும்படியாக தான். இதை செய்யல அப்படின்னா உங்களால் இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்ல முடியாது. அதாவது அந்த சோசியல் மீடியா, அந்த மொபைல் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக ஆண்டவர் தீமையான காரியங்களுக்கு அநேகர் உபயோகப்படுத்தினாலும் தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததான சுவிசேஷம் நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? என் ஆண்டவரை சந்திக்க தினந்தோறும் அப்பேற்பட்டதான வார்த்தைகளை போடும் பொழுது அநேகருக்குள்ளாக விழிப்புணர்வு வரும். மனசோர்விலிருந்து அநேகர் வெளியே வருவார்கள். இந்த உலகத்தில் நடக்கின்றதான மோசமான காரியங்களை சிந்திக்காமல் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களின் மேலே அவர்கள் சிந்தனை வரும். அவர்கள் விசுவாசத்தில் வீறு கொண்டு எழும்புவார்கள். தினந்தோறும் வேதத்தை வாசித்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட பழகி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததான காரியங்களில் அருமையானவர்களே பூரணராகும்படி நாம் கடந்து போவோமாக. ஒரு இடத்துல அமர்ந்து இருக்காதீங்க. அப்படியே வரோம், அப்படியே போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையானா வருவது, பின்பு போவது, மற்ற டேஸில் நம் வேலைகளை செய்வது. அதற்காகவா கிறிஸ்து மரித்தார்? அதற்காகவா இவ்வளவு பெரிதான பரிசுத்தமுள்ள வேதாகமம்? அதற்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அப்போ ஒரு நோக்கம் மறைந்து கொண்டே வருகிறது. எங்கே, எந்த சபையில், எந்த கூட்டத்தில் அந்த உணர்வு மறைந்து கொண்டே வருகிறதோ, அந்த விழிப்பற்ற தன்மையிலே போகும் பொழுது, அனலும் அல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கின்றதான சூழ்நிலை இருக்கிறதோ, நீங்கள் காணும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவரே நான் உமக்குள்ளாக நான் விழிப்பாய் வாழ, நான் ஜெபிக்கிற பிள்ளையாய் வாழ கிருபை செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கிறபடியினாலே, நம் அழைத்ததான தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே அவர் அழைத்ததான இந்த அழைப்பை ஏற்று இன்றைக்கு ஒரு விசை நம்முடைய ஆவியில் புத்துணர்வு பெற்று ஆண்டவருக்கு விரோதமான பாவ செயல்களோ பாவ பழக்கங்களோ ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, நீ அங்கே கடந்து போகணும் அப்படின்னா இதோடு கூட நீ கடந்து போகவே முடியாது. உன் ஆத்துமாவிலே பரிசுத்தம், உன் ஆவியிலே தேவனோடு கூட இருக்கின்றதான அந்த உறவிலே அந்த பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்.
மோசையின் காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த நியாய பிரமாணமானது இல்லை அநேகர் அங்கே வாழ்ந்துதான அநேகர் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இல்லை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இல்லை அவர் பூரணர். ஆகையினால நியாயப்பிரமாணம் நமக்கு அல்ல, பிரமாணத்தை நிறைவேற்றியதான இயேசு நமக்கு போதுமானவர். இல்லை அவர் தந்ததான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகு பெந்தெகோஸ்தே நாளிலே இல்லை அவர் அனுப்பியதான பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டு வருகின்றதான அவருடைய வருகையின் நாட்கள் வரைக்கும் இருக்கின்றதான கிருபையின் காலத்திலே நாம் வாழ்கிறோம். டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆகையினால காலைதோறும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை இல்லாமல் உண்மையாக சொல்கிறேன் இல்லை எந்த ஒரு கிறிஸ்தவனும் சக்ஸஸாக இருக்கவே முடியாது, எந்த ஊழியமும் சக்ஸஸாக ஆகவே முடியாது, எந்த திருச்சபையும் வளரவே முடியாது. இல்லை கிருபை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதான காரியம் அதுதான். ஒரு முறை ஒரு வாலிப முகாம் திருச்சியில் நடந்தது. அந்த முகாம் முடிந்து என்னோடு கூட நான் அழைத்து சென்றதான வாலிப பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அப்போது ஒரு 22 வாலிப சகோதரிகள் இருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதில் எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு சிலர் ஆண்டவருடைய வார்த்தை தொடப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. அந்த கேம்ப் அநேகருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. இல்லை நினைவு சின்னமாக அந்த கேம்ப் வாலிப முகாம் அவர்களுக்கு அமைந்ததை என்னால் உணர முடிந்தது. சும்மா வரும்போது நான் அவர்களோடு கூட கேட்டேன், இல்லை பாஸ்டர் இல்லை அந்த யூத் கேம்ப்லேயே இருந்திருக்கலாம் பொழுது குட்டி பரலோகம் மாதிரி இருந்தது. வெளியே வந்தவொடனே ஐயோ நரகம் தெரிகிறதே என்று ஒரு பையன் சொன்னான். உள்ளே இருக்கும்போது நல்லா இருக்கிறேன், என் பார்வையில் நான் உலகத்தை எண்ணி பார்க்கும் பொழுது, நான் செய்கின்றதான வேலையை எண்ணி பார்க்கும் பொழுது, என்னை சுற்றி இருக்கிறதான மக்களை எண்ணி பார்க்கும் பொழுது, என்னோடு இருக்கிறவர்களை எண்ணி பார்க்கும் பொழுது இல்லை நரகத்தில் இருப்பதை போன்ற நான் உணர்கிறேன் என்று சொல்லி சொன்னான். ஒரு முறை என்னுடைய நண்பர்களோடு கூட ஒரு ஆலோசனை கமிட்டியில் நாங்கள் பேசி கொண்டிருந்த பொழுது, அப்போது எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சகோதரன் ரொம்ப என் மேலே அன்பாக இருப்பார். அப்போது நாங்கள் பேசும்போதோ ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி தான் அன்றைக்கி பேசிட்டு இருந்தோம், வருகையை பற்றி தான் அன்றைக்கி பேசிட்டு இருந்தோம். ஆண்டவர் இப்போ வருவார் அப்படின்னா நம்ம அங்கே போக முடியுமா அப்படின்றதான ஒரு கேள்வி. அவன் சொன்னால் நான் பாதி தளவு போயிட்டு வந்துடுவோம் பொழுது, பாதி தளவு போயிட்டு என்னால் அங்கே போக முடியாது. இல்லை பல பாவ பிரச்சனைகளோடு கூட இல்லை அந்தரங்கமான வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள், இல்லை கசப்புகளும் அதாவது வேற்றுமையின் நிழலும் இல்லை பெருமையான எண்ணங்களோ என் உள்ளத்தில் இருக்கிறத நான் உணர்கிறேன். இல்லை அதை குறித்து நான் எண்ணும் பொழுது தகுதியற்றவனாக நான் உணர்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இல்லை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றதான கேள்வி அதுதான். நம்ம எப்படி நம்ம ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அந்த சுவிசேஷத்தினுடைய வேலை அங்கே பூரணப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த கட்டளைகளை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் போயிட்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த பணி அந்த உத்தரவாதத்தை நாம் மீறுகிறோம். எப்படி நாம் அந்த இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து செல்வார்? இல்லை அங்கே போகிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், அவர் கொடுத்த கட்டளை இருக்கிறது. இல்லை வரோம் போகிறோம் அப்படி இல்லாதபடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சமயங்களை தேடுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி
எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் மேலே தேவ கிருபை பூரணமாய் பெருகிற்று என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த கட்டளையை நாம் செய்து முடிக்கும்பொழுது அந்த ஒரு காரியத்தின் மேலே பூரணம், அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய கிருபையை ஆண்டவர் தரார். இல்லை, அந்த கிருபை அதை பூர்ணப்படும் பொழுது நம்ம சும்மா இருக்கவே முடியாது. இல்லை, ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜுக்குள்ள பிதா, அதாவது பரலோகத்தில் இருக்கிறதான உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். தேவ கிருபை பெற்றால் ஒழிய கிறிஸ்துவை போல நம்மால் மாற முடியாது, அவரை போல பேசவும் முடியாது, அந்த இடத்துக்கு நாம் அவரோடு கூட கடந்து போகவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தில் நாம் பூரணப்பட வேண்டும், ஆண்டவருடைய கிருபையிலே பூரணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது இல்லை, அது புலம்பல் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அதிகாலையிலே உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நேற்று வைத்த கிருபையில் உன் வாழ்க்கை வேணாம், இன்னைக்கு என்னிடத்திலிருந்து கிருபையை பெற்று வாழ் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நேற்று இருந்ததான பலம் போதாது, இன்றைக்கு வாழக்கூடியதான பலத்தை கிருபையினாலே நீ பெற்றுக்கொள். சங்கீதம் 90 அதாவது மோசேயினுடைய ஜெபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ வேண்டும், களி கூற வேண்டும், மகிழ்ந்து களி கூறும்படி உடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. நீதிமொழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு பெருமையும் உயர்வும் அது பல வேறுபாடுகளும் நிறைந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் இல்லை, தாழ்மையோடு கூட கிறிஸ்துவின் தாழ்மை தரித்தவர்களாக மனித குலத்தின் மத்தியில் தாழ்மையோடு கூட வாழ்கிறவர்களாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவன் கிருபை தருகிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இல்லை, ஆண்டவருடைய அந்த பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். நம்பிக்கையிலே இல்லை, ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தின் மேலே நம்பிக்கையாயிருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அங்கு கொண்டு செல்வேன் சொன்னார்னா அதை செய்வார். அவர் ஏதாவது சொல்லி செய்யாமல் இருப்பாரா? அவர் நிச்சயமாகவே அவர் எதை சொன்னாரோ, எந்த வாக்கை கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 27:5 அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. தீங்கு நாளிலே அவர் என்னை கூடார மறைவிலே, அவர் என்னை அது கூடார மறைவிடத்தில் ஒளிப்பிடத்தில் மறைத்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறார். தீங்கு நாள் நாம் இருக்க வேண்டியதான இடம் ஆண்டவருடைய மறைவிடம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான். இல்லை, உன்னதமானவருடைய மறைவு என்று சொல்லும் பொழுது நீங்களும் உங்கள் தேவனுமான அந்த தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, தேவனுடைய இருதயமானது அந்த இருதயத்திற்குள்ளாக ஆண்டவருடைய இருதயத்தை பெற்ற மக்களை வாழும் பொழுது இல்லை, அவர் அந்த இருதயத்தோடு கூட என் தேவனும் நானுமாக இருக்கும்பொழுது இல்லை, அங்கே எப்பேற்பட்டதான சுதந்திரம், எப்பேற்பட்டதான மகிழ்ச்சி இல்லை, ஒருவரும் அங்கே உன்னை தீங்கு ஒன்றும் செய்ய முடியாதபடி ஆண்டவர் உன்னை காக்கும் இடம் அதுதான். அந்த நாட்களில் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது அவர்களும் செல்வார்கள், அவருடைய படை வீரர்கள் இருப்பாங்க. ராஜா பல பாதுகாப்பு கட்டங்கள் நிறைந்த அந்த இடத்துலையே ஒரு கூடாரம் அமைச்சு உள்ளே இருப்பார். டக்குன்னு அங்கே போக முடியாது, அங்கேருந்து டைரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது ஒரு கூடார மறைவிலே அவர் இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம்ல, அது நான் உனக்கு அக்கினி மதிலாய் இருப்பேன். அந்த மதில் அங்கே ஒருவரும் உன்னை தொட முடியாதபடி தேவன் பாதுகாப்பான முறையில் உன்னை வைத்திருக்கிறார். தீங்கு நாள் வந்திருக்கிறது,
அதை உன்னை காக்கும்படியாக நீ அந்த இடத்துல வந்திருந்தால் உனக்கு பாதுகாப்பு. கூடார மறைவிலே அந்த அந்த மறைவான இடத்துல ஆண்டவர் நம்ம ஒளித்து வைக்கிறாராம். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம் இருந்தது. அங்கே அநேகர் இருப்பார்கள். பின்பு பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். ஆசாரியர்கள் அங்கே வந்து ஊழியம் செய்வார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கும். பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை அவர் உள்ளே செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை மாத்திரம் கொண்டுட்டு அது உள்ளே போவார். அந்த ஒளிப்பிடத்தின் அந்த குடாரத்தின் மறைவிலே அதாவது தேவ சமூகத்தில் ஒளிப்பிடத்தில் மறைத்து வைத்து தேவன் நம்ம பாதுகாக்கிறதான அனுபவம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிரதான அந்த ஆசாரியனும் தேவனும் தவிர யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு நாள் இருக்கிறது, அக்னி மதல் போட்டதான இடத்துல நீ இருக்கிறாய், அதை தாண்டி நானும் நீயுமாக இருக்கின்றதான இடத்துல உன்னை அழைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றதான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். தாவீது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் மக்களே, ஆரோனின் குடும்பத்தாரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். மனிதனையும் பிரபுக்களையும் நம்புவதை பார்க்கலாம் ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருப்பது நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதமான தேவன். அங்கே அந்த ஒளிப்பிடத்திலே நாம் நடந்து கொள்ளுகின்றதான இடம், அதாவது ரட்சிப்பை பெற்று ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நடத்தப்பட்டு ஆண்டவரை பின்பற்றுகின்றதான சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும் பொழுது அவர் சொல்லுகிறதை செய்கின்றதான சீசனாக, ஊழியத்தை சுமந்தவனாக, அவர் உபயோகப்படுத்தும் பாத்திரமாக நான் அப்படியாக செல்லும் பொழுது, அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு காலம் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை, விசுவாசத்தை காத்து கொண்டவர்களை ஆண்டவர் ஒரு காலம் கைவிடவே மாட்டார். என்ன நடக்குது அங்க? அதை தாண்டி ஆண்டவர் அழைத்து செல்கின்றதான இடம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல வரும்பொழுது, அது மத்தேயுல நீங்க 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எதையாகிலும் எவனையாகிலும், ஒருவேளை அப்பா அம்மாவா இருக்கலாம், ஒருவேளை அதிகமாய் அதாவது என்னை அதிகமாய் நேசிக்காம அவர்களை அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனா இருக்க மாட்டான். ஆகையினால ஆண்டவர் அழைத்ததான அந்த அழைப்பு, அந்த பரம காணனை நோக்கி நாம் பூரணராகும்படி நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்ததான அந்த சுவிசேஷத்தினுடைய கட்டளை, இதை செய்யும்படியாக தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று இப்படியாய் நாம் வாழும் பொழுது, ஆண்டவரே இனி நான் அல்ல, ஆண்டவரே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் செவிக்கிறார். அப்போ பலிபீடத்திலே வைக்கப்பட்டதான ஒரு பலி பொருள் என்ன ஆகும்? தேவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது பஸ்பமாய் சாம்பலா மாறும். ஆண்டவர் அந்த பூரணராக்கும்படியாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, ஞானஸ்தானம் மாத்திரமல்ல, ஆவினுடைய அபிஷேகம் மாத்திரமல்ல, வேறு பிரித்து சீசனாக மாறுவது மாத்திரமல்ல, ஊழியத்தை கொடுத்து நடத்துவது மாத்திரமல்ல, இனி நானல்ல ஆண்டவரே நீங்க தான் சொல்லிட்டு அவரோடு கூட நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பலிபீடத்தில் ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பலி பொருளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாருன்னா அங்கே நான் இருக்க மாட்டேன், என்னுடைய சாம்பல் தான் இருக்கும், என்னுடைய ஐடென்டிட்டி இருக்காது. எந்த ஒரு ஜாதியோ மதமோ வேற்றுமையின் நிழலோ அங்கே இருக்க முடியாது. உன் சாயலை பார்க்க முடியாது. தேவன் எடுத்துக்கொண்டதான அந்த சாயல், மகிமையின் சாயலை தேவன் கொண்டு வருவார். உன்னை பார்க்குறவங்க உனக்கு என்ன உன்னுடைய வியாதியை பார்க்க முடியாது, உனக்கு இருக்கின்றதான பலவீனங்கள் கூட தெரியாது, கிறிஸ்துவை காண்பார்கள். வேதத்தில் நான் பார்க்கிறோம், ஏசாயாவில் சாம்பலுக்கு பதிலாக என்னதுங்க, சிங்காரத்தை தேவன் தருவார். சிங்காரம் என்று சொல்லும் பொழுது அந்த பூரணராக்க
படியாக அழைத்து செல்லும் பொழுது அந்த இடத்தை ஆண்டவர் குறிப்பிடுறாருல்ல. இந்த அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் வராத பட்சத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படாத பட்சத்தில், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்காத பட்சத்தில், அவர் ஆவியானவருடைய நிறைவு அபிஷேகத்தை பெறாத பட்சத்தில், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் சீசனாக வாழாத பட்சத்தில், ஆண்டவரே எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்காத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சாம்பலா ஆண்டவருக்கு பிரியமாக மாறாது இல்லை. அப்படி சாம்பலா மாறும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவரே நான் என்ன பார்க்குறவங்க உன்னை பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி உன் வாழ்க்கை மாறும் பொழுது மாத்திரம்தான் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்ததான கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், கடந்து வந்ததான பாதைகளில் எல்லாவற்றையும் மறக்க செய்து சிங்காரத்தை தந்து இல்லை அங்கே பார்க்கும் பொழுது அந்த ஒளிப்பீடத்தில் மறைத்து என்னை கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவீர் இல்லை. தாவீது சொல்கிறாரு, இந்த உலகத்தில் அவர் பட்டதான பாடுகள் மத்தியில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, தேவன் தங்கியிருக்கின்றதான அந்த பரிசுத்தமான இந்த ஸ்தலத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறெடுக்கும் அது ஒரு பாக்கியம் அவருக்கு இருந்தது. நமக்கோ அவரோடு கூட கிறிஸ்துவாகிய ஆண்டவரோடு கூட வாழும் வாழ்க்கை. அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளை நான் ஆண்டுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது ஆண்டவருடைய இந்த அழைப்புக்கு ஏற்று அந்த பூரணராகும்படி கடந்து போக வேண்டியதான நான், ஆண்டவர் என்னை வைத்திருக்கின்றதான இடம் தேவனுடைய ஆலயம் இல்லை. 4 சுவர்கள் அடங்கியதான இந்த இடத்தை குறித்து சொல்லவில்லை, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கின்றதான கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய திருசபை மணவாட்டியாக, திருசபையை அவர் மணவாளனாகவும் இல்லை நாம் மணவாட்டியாகவும் அவரோடு கூட அங்கே சேரணும் அப்படின்னா அந்த நிலைக்குள்ளாக நாம் வராத பட்சத்தில், அவருக்கு ஏற்றவர்களாக இல்லாத பட்சத்தில், அவருக்கு பிரியமான ஒரு காரியம் இல்லாத பட்சத்தில் நம்ம அவரோடு கூட இருக்க முடியுமா? நெவர், இருக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இல்லை, ஆகையினால தான் இல்லை இந்த கிருபையின் காலத்தில் நம்ம ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த நாள் இருக்கும். நான் துவக்கத்தில் சொன்னேன், இந்த தீங்கு நாள், இந்த கொடிய நாட்கள் இல்லை, இப்போ இந்த காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் எப்போ வேணாலும் வருவார். இதை என் வாழ்க்கையில் இல்லை நான் ஆயத்தத்தை ஏற்படுத்த நான் முயற்சி எடுக்காது விட்டால் இல்லை உலகத்தோடு கூட நான் பரிதபிக்கப்பட்ட நிலையிலே என் வாழ்க்கை முடியும். அதற்காக நமக்கு ஆண்டவர் அழைப்பு தரவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் மத்தியில் 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் பிரஸ்தாபத்தையும் பேர் புகழையும் அனைவருக்கும் தெரியணும் என்கின்றதான ஒரு பந்தாவையும் எதிர்பார்க்கிறார்கள். இல்லை பாப்புலராக இருக்கணும், ஸ்பெக்டாக்குலராக இருக்கணும். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் ரகசியமாக ஆண்டவரோடு கூட நெருங்கி ஆழமான உறவில் இருக்கின்றதான ஒரு கூட்டத்தார் உண்டு. ரொம்ப பிரபலமானவங்க வாயில் சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தோம், உம்முடைய நாமத்தினால பேய் பிசாசுகளை எல்லாம் ஓட்டினோம். அவங்க பாவம் செய்யல, பாவத்திலிருந்து விடுதலையானவங்க, ஆனால் தேவ சித்தம் செய்யல. ஆண்டவர் அங்கே குறிப்பிடும் பொழுது நீ இதை செஞ்ச, இதனால ஆண்டவர் என்னுடைய ராஜ்யத்திற்கு வரணும்னு சொல்லவே இல்லை. இதையெல்லாம் செய்கிறீங்க, என்னை ஆராதிக்கிறீங்க, என்னை துதிக்கிறீங்க, எனக்கு கொடுக்குறீங்க, ஊழியத்தை தாங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் என் சித்தம் என்ன? நீ பூரணராக வேண்டும். அந்த சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாத பொழுது இதையெல்லாம் நீ செஞ்சு உலகத்தை எல்லாம் ஆதாயம் பண்ணி எல்லா மக்களையும் ஆண்டவருக்குள்ளே நடத்தி உன்னை நஷ்டம் பண்ணி கொண்டால் உனக்கு லாபம் என்ன? புரியுதுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். என்னை நானே நஷ்டப்படுத்தி கொண்டு இதெல்லாம் அப்போ இயேசு சொன்னார், நான் உன்னை அறிய, எனக்கு தெரியாதுப்பா இல்லை, உண்மையும் உத்தவமா என் சித்தத்தை செய்ய வந்தவர்களை பார்த்து சொன்னார், பிதாவின் ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாய் பிரவேசியுங்கள். பார்த்தீங்களா? அப்போது திருசபையானது மணவாட்டி ஸ்தானத்தில் அப்படியே வரும்பொழுது அப்படியே ஆண்டவர் எடுத்துக்கல. ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், மத்திய ஆகாயத்தில் நம்ம மீட் பண்ண போகிறோம். திருசபை ஆண்டவருடைய மணவாட்டியாக நம்ம உருவாகிட்டு கொண்டு வரோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
மாம்சத்தின் இச்சை, உலகத்தினுடைய இச்சை, பிசாசனுடைய இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையான இச்சைகளை நீ மேற்கொள்ளும் பொழுது, ஜெயம் எடுக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இல்லை, நான் இருக்கும் இடத்திலே அவனை அழைத்து செல்லுவேன். பார்த்தீங்களா? இல்லை, பரிசுத்தம், தேவனுடைய நீதி நியாயங்கள் என் வாழ்க்கையில் சாட்சியாய் மாறணும். சாட்சி வாழ்க்கை இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சாயல் எனக்குள்ளாக இல்லாத என் வாழ்க்கை நஷ்டம்தான். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கு நாளிலே ஆண்டவர் என்னை அவருடைய அற்புதமான அந்த மறைவில் வைத்து, அந்த ஒளிப்பெடுத்தின் வச்சு நானும் என் தேவனுமாக இருக்கின்றதான இந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நடத்துவார் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை உன்னால் மிஸ் பண்ணவே முடியாது. தேவ பிள்ளையே இல்லை, மகிழ்ந்து களிக்கூறு, இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். இதெல்லாம் இருக்கட்டும், எபிரேயர்ல அவர் சொல்றார், இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ செய்ய வேண்டியது அந்த பூர்ணராகும்படி ஒரு ஸ்டெப் நீ எடுக்கல அப்படின்னா இதெல்லாம் செஞ்சோம் உன் வாழ்க்கை வேஸ்ட்டு தான். இல்லை, என்ன செய்ய போகிறோம்? எதை நோக்கி ஓட போகிறோம்? எல்லாவற்றுக்கும் நம் கணக்கு ஒப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் கவனிக்கிறார். இல்லை, இன்றைக்கு எத்தனையோ வேஷதாரிகள் மத்தியில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஏசு சொன்னார், உள்ள சுத்தமாக இருக்கட்டும், வெளியே ஏன் நீ வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிற? உள்ளத்தை பார்க்குறார், சரியில்லை, உள்ளத்தை சுத்தம் பண்ணு, அவருக்கு உகந்த பாத்திரமாய் நீ காணப்படு. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், வேதம் சொல்லுகிறது இல்லை, அவர் இருக்கும் இடத்துல என்னை நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் வருவார் அப்படின்னா, ஆண்டவரே இந்த சமூகத்தில் என்னை அழைத்து செல்வீரா? அற்புதமான தேவ சமூகத்தில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. இல்லை, எத்தனையோ வேத ரெஃபரன்ஸில் நான் கொண்டு வரணும்னு நான் விரும்பியிருந்தேன், கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இல்லை, இந்த வழிமுறைகளை அதாவது என்னுடைய ஞானத்தினால் அல்ல, தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்படைத்து நான் பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ரொம்ப கவனமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துதான இந்த நாள் ஒரு நினைவு சின்னமாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை அடையும் நாட்களாய் மாறட்டும். ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதை நான் மறந்து இருக்கிறேன், உங்களுடைய வருகை குறித்து தான் நினைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் தெரியல, என் மனைவிக்கும் தெரியல, என்னுடைய கணவருக்கும் தெரியல, என் பெற்றோருக்கும் தெரியல. இனியாவது உங்களுடைய வருகை குறித்து தானே, ஆயத்தத்தை குறித்து தானே அந்த கனவோடு கூட நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. God bless you all. Thank you.